तुम यहाँ क्या करती हो? லதா, நீ இங்கே என்ன செய்கிறாய்? செய்து கொண்டிருக்கிறாய் இல்லையா? செய்கிறாய்னு வரும். ஓகே. மை யஹா படுத்தி ஹூ, நான் இங்கே படிக்கிறேன். இங்கே நல்லா கவனிச்சிங்க. தும் வந்தா ஹோ வருது பாருங்க. இதெல்லாம் அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டியது. மை ஹூம் இல்லையா? சரி, இதே மாதிரி இப்போ இந்த பெரிய சென்டென்ஸை சின்ன சின்னதாக ஆக்கி பார்ப்போமா? லதா தும் யஹா ஹோ. லதா, நீ இங்கே இருக்கிறாய். லதா, நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? தெரியுதா? லதா, நீ இங்கே. லதா தும் யஹா क्या करती हो, என்ன செய்கிறாய்? மை யஹா படுத்தி ஹூ, நான் இங்கே படிக்கிறேன். மை ஹிந்தி படுத்தி ஹூ, நான் ஹிந்தி படிக்கிறேன். மை அங்கிரேசி भी पढ़ती हूँ, நான் ஆங்கிலமும் படிக்கிறேன். ஆங்கிலமும் அங்கிரேசி भी पढ़ती हूँ, ஆங்கிலமும் படிக்கிறேன். விமலா भी पढ़ती है. ஓ, விமலான்னு பேர் வரும்போது அவள்னு அர்த்தம் இல்லையா? விமலா அவள்னு அர்த்தம். அப்போ படுத்தீக, அப்போ இந்த படுத்தி படுத்தி படுத்தியில எந்த சேஞ்சஸும் இல்லை. தும் வந்தாலும் சரி, மை வந்தாலும் சரி, விமலான்னு பேர் வந்தாலும் சரி. விமலான்னு பேர் வந்தா இவள் அவள் எது வேணா வரும் இல்லையா? சரி, இந்த விமலான்னு வந்தாலும் சரி, இந்த படுத்தியில எந்த சேஞ்சஸும் கிடையாது. கர்த்தி படுத்தியில எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஆனா பேர் வரும்போது ஹே வருது. அவள் இவள்ன்ற மாதிரி ஹேல முடியுது. மை வரும்போது ஹூம்ல முடியுது. தும் வரும்போது ஹோல முடியுது. இதான் நம்ம பார்த்துட்டு மீனிங் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஓகேவா? சரி, ரொம்ப சிம்பிளா இருக்கா? மை பாட் லிக்தி ஹூ, நான் பாடம் எழுதுகிறேன். கீதா கீதா भी, கீதாவும் பாட் லிக்தி है, கீதாவும் பாடம் எழுதுகிறாள். ஹம் சப், நாங்கள் எல்லோரும். ஹம் சப் லிக்தி ஹை, நாங்கள் எல்லோரும் எழுதுகிறோம். புள்ளி வருது பாருங்க. ஹம் வருது, ஹே வருது பாருங்க. ஹம் சப், நாங்கள் எல்லோரும் எழுதுகிறோம். ஹம் ஹிந்தி பாட் லிக்தி ஹை, நாங்கள் ஹிந்தி பாடம் எழுதுகிறோம். இந்த தீ வருது வெர்புல அப்படின்னாலே எல்லாம் ஹம் வந்தாலும் பெண்கள்னு அர்த்தம். புரியுதா? நாங்கள் அனைவரும், அவங்க சொல்றாங்கன்னா எல்லாரும் லேடிஸ்ன்னு அர்த்தம். வெர்பை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஜென்ஸ் லேடிஸ் ரெண்டு பேருமே இருக்காங்கன்னா அப்பவும் தே வரும். ஆண்களும் அதுல இருக்கிறதால கர்த்தேஹே வரும். ஹம் சப், இப்போ இங்க ஹம் சப் வருது, லிக்தேஹே வரும். ஆண்களும் இருந்தாங்க. இங்க ஒன்லி லேடிஸ் இருக்காங்கன்னு எப்போ தெரியும்னா இந்த தீ வர்றதால நமக்கு வெறும் லேடிஸ் பத்தி தான் இருக்கு. லேடிஸ் கிளாஸ் போல இருக்கு. அதனால எல்லாரும் சேர்ந்து லேடிஸ் எல்லாரும் எழுதுறாங்க. கோ எஜுகேஷனா இருந்தாக்கா தேஹேன் தான் வரணும். ஹம் சப் வந்தா கூட தேஹேன் வரும். சரி, ஹம் சப் லிக்தி ஹே, நாங்கள் அனைவரும் எழுதுகிறோம். ஹம் ஹிந்தி பாட் லிக்தி ஹே, நாங்கள் ஹிந்தி பாடம் எழுதுகிறோம். யஹா தோ லட்கியா ஹை, இங்கே இரண்டு பெண்கள் இருக்கிறார்கள். ஏ லட்கியா கியா கர்த்தி ஹை, இந்த பெண்கள் என்ன செய்கிறார்கள்? இப்போ ஏ வந்தாலும் ஹே வருதுன்னு பார்க்குறோம். வெர்புல கர்த்தி தான் வருது பாருங்க. இதே முதல்ல நான் கிளாஸ்ல எடுத்துட்டேன் இல்லையா? சந்தேகமே வரக்கூடாது. இப்போ மீனிங் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏ லட்கியா படுத்தி और लिखती है, இந்த பெண்கள் என்ன செய்கிறார்கள்னு கொஸ்டின். இந்த பெண்கள் எழுதவும் படிக்கவும் எழுதவும் செய்கிறார்கள். ஓகேவா? கமலா காத்தி ஹை, கமலா பாடுகிறாள். ஸ்ரீதேவி லிக்தி ஹை, ஸ்ரீதேவி எழுதுகிறாள். और ராதிகா படுத்தி ஹை, ராதிகா படிக்கிறாள். மாதாஜி आज कहाँ जाती हैं, மாதாஜி தாயார், ஆஜ் இன்று, எங்கே போகிறார்கள்? மாதாஜி ஆஜ் பெங்களூரு ஜாத்தி हैं, மாதாஜி இன்று பெங்களூர் போகிறார்கள். மாமி ஜி கஹா ஜாத்தி हैं,
மாமி ஜி எங்கே போகிறார்கள்? மாமி ஜி ஹைதராபாத் ஜாத்தி ஹேன். எல்லாரும் 2 பேரும் கிளம்புறாங்க போல இருக்கு. மாதாஜி வந்தாலும் ஜாத்தி ஹேன் வரணும், மாமிஜி வந்தாலும் ஜாத்தி ஹேன். இதுதான் டிஃபரெண்ட். பெரியவங்களா இருந்தாலும் இங்க ஹேன் வரணும். ஆனா வெர்புல மாற்றம் கிடையாது, ஜாத்தி ஜாத்தி தான் வருது. இதுவே ஆண் பாலா இருந்தா பிதாஜியோ மாமாஜியோ இருந்தாலும் ஜாத்தே ஹேன் வரும். புரியுதா? பிதாஜிக்கும் மாமாஜிக்கும் இருந்தா ஜாத்தே ஹேன் வரும். இங்க மாதாஜிக்கும் மாமிஜிக்கும் ஜாத்தி ஹேன் தான் வருது. அதே மாதிரி ஸ்ரீதேவி, ராதிகா, கமலா, விமலா அந்த மாதிரி யாரா இருந்தாலும் வெர்புல வந்து தீ போட்டு ஹே தான் வரும். பாருங்க, ஹே புள்ளி இல்லாம வரும். தெரியுதா? சரி, இதை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. குத்தா வஹாங் கேல்தா ஹை, நாய் அங்கே விளையாடுகிறது. காய் யஹா ஆத்தி ஹை, பசு இங்கே வருகிறது. இப்போ குத்தா என்றது ஆண் பாலை குறிக்குது, நாய். அதனால கேல்தா ஹை வருது. ஓகேவா? காய் வந்து பசு பெண் பால்னு நமக்கு தெரியும். காய் ஆத்தி ஹை வருகிறது அப்படின்னும் போது இந்த வெர்பு பெண் பாலா வருது. பாருங்க, குத்தா கியா காத்தா ஹை, நாய் என்ன சாப்பிடுகிறது. குத்தா பாத் காத்தா ஹை, நாய் சாதம் சாப்பிடுகிறது. காய் கியா பீத்தி ஹை, பசு என்ன குடிக்கிறது. காய் பானி பீத்தி ஹை, பசு தண்ணீர் குடிக்கிறது. குத்தா கியா பீத்தா ஹை, நாய் என்ன குடிக்கிறது. குத்தா பானி பீத்தா ஹை, நாய் தண்ணீர் குடிக்கிறது. இப்போ அனிமல்ல வரும்போது குத்தா ஆல முடியுது இல்லையா, அந்த குத்தா வரும்போது கேல்தா அப்படின்னு ஆண் பால் போட்டிருக்கு. காய் பசுன்றது பெண் பால் நமக்கு எல்லாம் தெரியும். அதனால பெண் தீ வந்திருக்கு, ஆத்தி வெர்புல. ஓகேவா? அதே மாதிரி குத்தா கியா காத்தா ஹை வருது. பாருங்க, வெர்பெல்லாம் கவனிங்க. குத்தா போட்டிருக்க இடத்துல வெர்பு கவனிச்சிங்கன்னா கேல்தா, காத்தா, அதே மாதிரி பீதா அப்படின்னு வருது. பாருங்க, குத்தா வரும்போதெல்லாம் ஆண் பாலா வருது. இதுவே காய் வரும்போது ஆத்தி ஹை வருகிறது, பசு வருகிறது. அதே மாதிரி காய் கியா பீத்தி ஹை, பசு என்ன குடிக்கிறது. காய் பானி பீத்தி ஹை, பசு தண்ணீர் குடிக்கிறது. தெரியுதா? குத்தா கியா பீத்தா ஹை வருது, ஆண் பாலா வருது. அதே மாதிரி குத்தா பானி பீத்தா ஹை, தண்ணீர் குடிக்கிறதுன்னு வருது. தெரியுதா? இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அடுத்தது பார்ப்போம். எல்லா சென்டென்ஸுக்கும் மீனிங் எழுதுங்க, எழுதிட்டு மீனிங் எழுதுங்க. அப்போதான் உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேவா?